माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनतीरवनचारी यमुनतीरवनचारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 18 நாட்களில் பகவத்கீதை கிளாஸ்ல இன்னைக்கு 7வது நாள் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் பெங்களூர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அத்தியாயம் 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முழுமையான அறிவு 30 ஸ்லோகங்கள் இருக்குதுல. 6வது அத்தியாயம் என்ன அத்தியாயம் யார் சொல்றீங்க? நேத்து நம்ம பார்த்த அத்தியாயம். ஹரே கிருஷ்ணா. நேத்து நம்ம பார்த்த அத்தியாயம் யாராவது சொல்றீங்களா? என்ன அத்தியாயம் நேத்து பார்த்த அத்தியாயம்? தியான யோகம். தியான யோகம். ஹரே கிருஷ்ணா பத்தஜி. சந்நியாச யோகம் என்பது எந்த சாப்டர், எந்த அத்தியாயத்துல இருக்கு? சந்நியாச யோகம் 5th chapter. சந்நியாசம் 5வது யோகம் 5வது சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் அர்ஜுன விஷாத யோகம் ஃபர்ஸ்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் சாங்கிய யோகம். 3வது கர்ம யோகம். 4வது ஞான யோகம். 5வது சந்நியாச யோகம். 6வது நேத்து நம்ம பார்த்தது தியான யோகம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு பிரணந்தி பண்ணிட்டு போயிடலாம் கிளாஸ்ல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कथा मह्यं तथादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवाञ्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं श्रीकृष्ण चैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितां च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः.
नमो महावदन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। नमो ब्रह्मण्यदेवाय को ब्रह्मणहिताय च जगद्धिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। गुरवे गौरचन्द्राय राधिकायै ततालये कृष्णाय कृष्णभक्ताय तत्भक्ताय नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्त स्वामिन्यति नामिनी। नमस्ते सरस्वते देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चैदेशधारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நேத்து நம்ம 6வது அத்தியாயம் பார்த்தோம். நேத்தோட நமக்கு அந்த முதல் 6 அத்தியாயங்கள் கர்ம யோகத்தை நமக்கு சொல்லித் தருது. மத்தியில இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் பக்தி யோகத்தை, கடைசியாக இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் ஞான யோகத்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. ஸோ இன்னைக்கு நம்ம ஆஹ் இந்த பக்தி யோகத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய 6 அத்தியாயங்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்பாக நேத்து நம்ம பார்த்த அத்தியாயம் 6வது அத்தியாயம் தியான யோகம். அதுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு மற்ற யோக கலைகளையும் சொல்லித் தர்றார். எப்படி பகவானை அடைவதுன்னு. அஷ்டாங்க யோகம் 8 விதமான நிலைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். யம, நியம, ஆசன, பிரத்யாகார, பிராணயாம, தாரணை, அதுக்கப்புறம் தியானம், கடைசியாக சமாதி அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுல மனதை மிகவும் கட்டுப்படுத்தணும். ஏன்னா மனது ஒருமுகப்படுத்தினால்தான் நம்மளோட நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய பரமாத்மா மீது தியானத்தை நிலைநிறுத்த முடியும். அப்ப அர்ஜுனன் கேட்கிறார், இந்த 8 நிலைகள் ஓகே, ஆனா அந்த மனதை கட்டுப்படுத்துறது மிகவும் கடினமான ஒன்று. மனம் மிகவும் சஞ்சலமானதும் மிகவும் வலிமையானதும் கூட. அதனால அதை ஒரு காற்றை கூட குடுவையில் அடைத்து விடலாம், ஆனால் மனதை அடக்குவது கடினமாக இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப இலக்கை குறிக்கோளாக இருந்து அவருடைய அவர் சீடனாக இருக்கும் போதும் சரி, திரௌபதியோட அந்த திருமணத்தின் போதும் சரி, அவளை ஒரு ஒரு குறி தவறாமல் மனதை ஒருமுகப்படுத்தியவர். அவரே இங்க கிருஷ்ணன் கிட்ட சொல்றார், மனதை அடக்குவது கடினமாக இருக்கும் போல இருக்கு. இப்ப கிருஷ்ணன் சொல்றார், உண்மைதான், ஆனால் தகுந்த பயிற்சியும் பற்றின்றி உன்னுடைய கடமைகளை செய்யும் போது மனதை கட்டுப்படுத்துவது எளிமையானது அப்படின்றத கிருஷ்ணன் நமக்கு சொல்றார். திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார், தோல்வியுற்ற யோகியோட இலக்கு என்னவாக இருக்கும்? இந்த 8 நிலைகளை சொல்றீங்க இல்லையா, இந்த யோகிகள் சப்போஸ் அவங்க தோல்வி அடைந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களோட நிலை என்னவாக இருக்கும்? அவர்களுடைய பரம இலக்கு என்ன அப்படின்னு அதற்கு கிருஷ்ணன் சொல்றார், எந்த நிலையில் அவர்கள் தோல்வியுறுகின்றார்களோ அந்த நிலைக்கு ஏற்ப அவர்கள் நல்லோர் குடும்பத்திலும் செல்வந்தர்கள் குடும்பத்திலும் பிறக்கின்றார்கள். அட்லீஸ்ட் அப்ப அவங்களுக்கு அந்த பிராணயாம பசிக்கு உண்டான அந்த வயிற்றுக்கு உண்டான சிந்தனைகள் இருக்காது. பகவான் மீது அவங்க கவனத்தோட இருப்பாங்க. ஆனால் மிகவும் உயர்ந்த பயிற்சி செய்து தோல்வியுற்றவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா உயர்ந்த ஆன்மீகிகளோட குடும்பத்துல பிறக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்டது மிகவும் அரிதானது அப்படின்றத பகவான் சொல்றார். இத்தனை நிறைய யோக பயிற்சிகளை நம்ம பார்த்தோம் நேத்து. ஆனா எல்லாவற்றிலும் கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், இத்தனை யோக பயிற்சிகள்லையும் உயர்ந்த யோக பயிற்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்தி யோகம் மட்டுமே. பக்தன் மட்டுமே மிக உயர்ந்தவன் அப்படின்றத கிருஷ்ணன் நமக்கு சொன்னார். நம்மளுடைய கலியுகத்துக்கு உண்டான தர்மம் என்ன? நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கார், நான் இந்த நாம யஜ்ஞமாக இருக்கின்றேன், யாகங்கள் நாம யாகமாக இருக்கின்றேன் அப்படின்னு கலியுகத்துலன்னு சொல்லியிருக்கார். ஒரு யுகத்திலையும் ஒரு தர்மம் இருக்கின்றது. சத்திய யுகத்தில் நீண்ட ஆயுட்காலம் இருப்பதனால எல்லாரும் பகவானை நோக்கி அவங்க தவம் செய்தார்கள், விஷ்ணுவை நோக்கி. திரேதா யுகத்தில் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய யாகங்கள் பண்ணாங்க. உயர்ந்த ஒழுக்கமான மற்றும் உச்சாடனம் கரெக்டா இருந்தது, மந்திர உச்சாடனம் எல்லாம். சோ அதனால திரேதா யுகத்தில் எல்லாரும் யாகங்கள் செய்தார்கள். அதோடைய பலன்களை பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் செய்தார்கள். துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா
ஆஹ் எல்லாரும் வந்து ஆஹ் கோவில் வழிபாடு. ஆனால் இந்த கலியுகத்தில் இதெல்லாம் செய்யக்கூடிய நம்மிடத்தில் செல்வமும் இல்லை, அத்தனை தூய பிராமணர்களும் இல்லை. அதனால கலியுகத்திற்கு உகந்த தர்மம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் நாம ஜபம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு இன்னையோட அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வது ஞானம், பகவான் பரமாத்மாவை பற்றி அறிந்து கொள்வது விஞ்ஞானம் அப்படின்னு பார்க்கணும். இதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் நம்மை பக்குவப்படுத்தி பகவானிடத்தில் சென்றடைய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பார்க்க போறோம்? கிருஷ்ணரை பற்றிய முழுமையான ஞானம் நமக்கு கிடைக்க போகுது. அதனாலதான் அது முழுமையான அறிவுன்னு பார்த்தோம். பகவான் கிருஷ்ணருடைய ஆற்றலை பற்றி அறிந்து கொள்ள போகின்றோம். அவரிடத்தில் எப்படி சரணடைவது அப்படின்னு பார்க்கிறோம். அவரே மூல முழுமுதற் கடவுள் என்றாலும் அவரை விடுத்து நாம் மற்ற தேவ தேவியர்களோட வழிபாடு செய்வதோட நோக்கம் என்ன அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. அத சப்தமோऽध्यायः ஞான விஞ்ஞான யோகः. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வாசிக்கிறீங்களா? மாதாஜி பிரபுஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் தெரியுதா? யார் வாசிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। श्री भगवानुवाच मय्यासक्तमनः पार्थ योगं युज्ञन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ज्ञास्यासि तच्छृणु। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருத்தாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல பற்றுதல் கொண்டு அவரை மட்டுமே மனதில் நினைத்து யோக பயிற்சி செய்வதன் மூலமாக பக்தி யோகம் எப்படி எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் பகவானை சென்றடைய முடியும் அப்படின்றத வந்து நமக்கு பகவான் கிருஷ்ணர் இங்க சொல்ல போறாரு. அதனாலதான் இது ஞான விஞ்ஞான யோகம். வேற எந்த பற்றுதலுமே இல்லாம அவரை மட்டுமே நினைத்து அவரிலேயே லயித்து நாம் இருக்கும்போது அவரை அடைவோம் அப்படின்றத பகவான் கிருஷ்ணர் இங்க நமக்கு ப்ராமிஸ் பண்றார். அது எப்படின்றத நமக்கு இப்ப விளக்கவும் போகின்றார். சோ நம்ம கவனமாக இதை கேட்கணும். இது நமக்கான பாடம். இரண்டாவது ஸ்லோகம் மாதாஜி வாசிங்க மாதாஜி. हरे कृष्ण माताजी। हरे कृष्ण। ज्ञानं देहं सविज्ञानम् इदं वक्ष्याम्यशेषतः यज्ञात्वा नेह भूयोऽन्यत् ज्ञातव्यमविष्यते। थैंक यू माताजी। हरे कृष्ण माताजी। தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. அதனாலதான் இது முழுமையான அறிவு அப்படின்றார். அடுத்தடுத்து நமக்கு இனி இந்த மாதிரியான ஞானத்தை தான் அவர் கொடுக்க போறார். உன்னதமான அறிவு, ரகசியமான அறிவு, மிக மிக ரகசியமான அறிவு, அந்த மாதிரி சொல்லிட்டே வர போறார் கிருஷ்ணலிங்க. அதோட முதல் இது வந்து பாத்தீங்கன்னா முழுமையான அறிவு. நான் சொன்னது மாதிரி ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வது அறிவு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பரமாத்மா ரூபத்துல இருக்கின்றார். அவரை பற்றி அறிந்து கொள்வது விஞ்ஞான யோகம், அதாவது தெய்வீகமான திவ்யமான அறிவு. அது ரெண்டத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனால நாம இதுக்கு அப்புறம் வேற எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏதும் இருக்காது அப்படின்றத வந்து கிருஷ்ணர் இங்க அர்ஜுனன் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். எஸ், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். வாசிங்க மாதாஜி. மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி வாசிங்க. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாம் அபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதஹ. ஹரே கிருஷ்ணா. ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவமடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகின்றான்.
நம்மளுடைய அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நம்ம இந்த இதை வந்து ஸ்லோகத்தை வந்து பகவான் கிருஷ்ணர் சொன்னதை நம்ம பார்த்தோம். எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் மட்டும்தான் எதற்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்மளுடைய கடமை என்ன, இல்ல நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு சிலர் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சிலரே பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். அதுலயும் யாராவது ஒருவர் தான் வெற்றி பெற முடியும். அதுலயும் வெற்றி அடைந்தவர்களையும் பாத்தீங்கன்னா, ஆஹ் யாரேனும் ஒருவரே வந்து உண்மையாக பகவானை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சோ இது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ற பக்தி வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. ஈஸி கிடையாது அது. பகவான் பக்தர்களுக்கு வந்து முக்தி கூட கொடுத்துருவாரு. ஆனா பக்தி கொடுக்கறதுக்கு மாட்டார். ஏன் அப்படின்னாக்கா, திருப்பி அவர் வந்து அவருக்கு பக்தனுக்கு வந்து அடிமை ஆயிடுவார். அதனால பக்தி வந்து மிகவும் கடினமான ஒன்று. சோ அத வந்து பகவானிடத்தில் சரணடைவதன் மூலமாக வந்து நம்ம அதை அடைய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா. வாசிக்கிறீங்களா யாராவது? 4வது ஸ்லோகம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தாமரை மாதாஜி நீங்களே வாசிருங்க மாதாஜி த்ரூ அவுட். ஹரே சரி. கிருஷ்ணா. வாசிங்க மாதாஜி. பூமிராபோ நலோ வாயுः கம் மனோ புத்திரேவ ச அஹங்கார இதியம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகள் ஆகும். எதுவுமே பகவானிடத்திலிருந்து வேறுபட்டதே இல்லை. சோ அவர் வந்து இப்ப வந்து நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அவரிடத்தில் 2 விதமான சக்தி இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகமாயா, மகாமாயா. யோகமாயா அப்படின்றது வந்து அந்த ஆன்மீக சக்தி. மகாமாயான்றது இந்த ஜட சக்தி. சோ இந்த ஜட சக்தியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம். சோ மனம், புத்தி, அகங்காரம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் 2 விதமான உடல்கள் இருக்கின்றது. ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல். ஸ்தூல உடல் அப்படின்னாக்க நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றொன்றும், நம்ம கை, கால் அதெல்லாம் பார்க்கிறோம். நம்மளால பார்க்க முடியும். அது ஸ்தூல உடல். சூக்ஷ்ம உடல் அப்படின்றது வந்து நமக்கு நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டது. நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அது வந்து சூக்ஷ்ம உடல். ஆத்மா சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கு. அத 3 லேயர் கவர் பண்ணிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மனம், புத்தி, அகங்காரம். சோ இந்த 8ம் சேர்ந்ததுதான் பகவானுடைய ஜடசக்தி அப்படின்றத பார்க்கணும். பஞ்சபூதங்களும் மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8ம் சேர்ந்தது பகவானுடைய ஜடசக்தி. இதெல்லாம் அவருடைய சக்தி தான் அப்படின்றத வந்து பகவான் இங்க நமக்கு சொல்றார். 5வது ஸ்லோகம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. अपरेयमितस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे पराम् जीवभूतां महाबाहो ययेदं धार्यते जगत्. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, எதற்கு அப்பால் இந்த 8 வித மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய இந்த ஜடசக்திக்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை தனது சுயநலனிற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியதாகும். இதையெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பகவானுடைய உயர்ந்த சக்தி, ஆன்மீக சக்தி அப்படின்றத அவர் சொல்றார். சோ அது வந்து இந்த ஆஹ் ஆஹ் உயிர் வாழும் உயிரற்ற இவங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒன்று அப்படின்றது வந்து பகவான் நீங்க சொல்ற நம்ம ஒரு தடவையும் பார்த்திருக்கோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 3 ரூபங்கள்ல வியாபித்திருக்கின்றார். பகவானுக்கு நிறைய அவதாரங்கள் இருக்கு. குண அவதாரம், புருஷ அவதாரம், யுக அவதாரம் அந்த மாதிரி. சோ புருஷ அவதாரத்துல 3 அம்சங்கள்ல பகவான் தோன்றுகின்றார். முதலாவதாக மகத்தத்துவத்தில் தோன்றுகின்றார். மகத்தத்துவம் மொத்தமான பௌதிக மூலப்பொருட்களை படைப்பவரான காரணதக ஷாயி விஷ்ணு. சோ காரணதக ஷாயி விஷ்ணுவை மகாவிஷ்ணு என்றும் நம்ம அழைக்கின்றோம். சோ முதல்ல பகவானுடைய அந்த அங்கம் விரிவங்கம் முதல்ல வர்றது வந்து மகாவிஷ்ணு, காரணதக ஷாயி விஷ்ணு. எல்லா பௌதிக மூலப்பொருட்களையும் மொத்தமாக அவர் அடக்கி இருக்கின்றார். அதுல இருந்து பிரிந்த ஒரு சக்தி தான் பாத்தீங்கன்னா கர்ப்போதக ஷாயி விஷ்ணு. இரண்டாவதாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் நுழைபவரான கர்ப்போதக ஷாயி விஷ்ணு. மூன்றாவதாக உயிருள்ள மற்றும் உயிரற்ற ஜடப்பொருள் ஒவ்வொன்றிலும்
பரமாத்மாவாக இருக்கும் சிரோதகசாயி விஷ்ணு. முழுமுதற் கடவுளின் இந்த முழுமையான அம்சங்களை அறிபவன் இறைவனை சரியாக அறிந்தவன் ஆகின்றான். முதல் காண்டத்தில் 3வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படும். சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இந்த 3 அம்சங்கள்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாவிஷ்ணு, காரணதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, சிரோதகசாயி விஷ்ணு. எண்ணற்ற எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றுக்குள்ளும் உள்புகக்கூடியவர் வந்து கர்ப்போதகசாயி விஷ்ணு. அவரிடத்திலிருந்து இந்த நம்மளுடைய பிரம்மதேவர் வருகின்றார். பிரம்மதேவர் மற்ற எல்லாவற்றையும் படைக்கின்றார். ஒவ்வொரு உயிருள்ள உயிரற்ற அணுக்கள்லயும் வந்து பகவான் செல்றார். சோ நம்ம வந்து அணு ஆத்மா, பகவான் விபு ஆத்மா, எல்லையற்றவர், கணக்கிலே கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய ஆற்றல் இருக்கு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய ஒவ்வொரு துளியிலிருந்தும், வேர்வை துளியிலிருந்தும் பாத்தீங்கன்னா நிறைய பிரபஞ்சங்கள் உருவாகின்றது. அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து கர்ப்போதகசாயி விஷ்ணு செல்கின்றார் பார்க்கலாம். 6வது 7வது ஸ்லோகம் மாதாஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி யுபதாரய அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவः பிரளயஸ்ததா மத்தः பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரமணிகணா இவ. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த 2 இயற்கையை சேர்ந்தவையே ஆகும். என்னெல்லாம் இங்க இருக்கோ அது எல்லாமே ஒண்ணு ஜட சக்தியை சார்ந்தது அல்லது உயர்ந்த ஆன்மீக சக்தியை சார்ந்தது. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்றத வந்து பகவான் இங்க சொல்றார். அதனாலதான் இது ஞான விஞ்ஞான யோகம். அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம். அவர் எப்படி வியாபித்திருக்கின்றார்ன்றத அவரே சொல்றார். சோ செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமே இல்லை. பகவானை தவிர்த்து உயர்ந்தது எதுவும் இல்லை. நூலில் எப்படி முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளதோ அது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. ஒரு முத்துமணி மாலையில எப்படி வந்து எல்லாம் வந்து அந்த நூலை சுத்திதான் இருக்கு இல்லையா? அது போல பகவானை சுற்றியே அனைத்தும் வந்து செயல்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 8வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஷ்மி சசிசூர்யயோः பிரணவः சர்வவேதேஷு சப்தக்கே பௌருஷம் நிருஷு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. குந்தின் மகனே, நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமாக இருக்கின்றேன். சோ பகவான் கிருஷ்ணரே நீர்ல இருக்கக்கூடிய சுவை. நீரோட சுவையை நம்ம எப்பயாவது டேஸ்ட் பண்ணிருக்கோமா? எப்ப ரொம்ப தாகமா இருக்கு, இல்ல நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு அந்த தண்ணி குடிக்கும் போது அதுல ஒரு சுவை இருக்கும். சோ அந்த சுவை பகவான்ன்றது அவரே சொல்றார். சூரிய சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த ஒளியும் வேத மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிரணவ ஒளியும் ஆகிய ஓம், அதுவும் வந்து நானே அப்படின்றத சொல்றார். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பதும் நான். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய திறமை வந்து பாத்தீங்கன்னா பகவான் அப்படின்றத அவர் எங்க சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. சோ இன்னும் அது அவருடைய அந்த அவரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறோம். தண்ணீர்ல சுவை, சூரியன் சந்திரன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒளி வெளிச்சம், வேத மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஓம். ஓம்னு சொல்லிதான் நம்ம எல்லா இதுவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் மந்திரங்களுமே. அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்தம், ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமை, பூமியில இருக்கக்கூடிய அந்த நிலத்தில இருந்து வரக்கூடிய அந்த மனம், மழை பெய்யும் போது நமக்கு பாத்தீங்கன்னா அந்த வாசம். தீயில இருக்கக்கூடியது வெப்பம். தீயில வந்து 2 விஷயம் இருக்கு அக்னியில. ஒண்ணு வெளிச்சம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெப்பம். அந்த ஒரு பொருள்லையும் இருக்கக்கூடிய அந்த மோஸ்ட் சிக்னிபிகன்ட் குவாலிட்டி வந்து பகவான் அப்படின்றத வந்து புரிந்து கொள்ள வேண்டும். உயிரினங்கள் எப்படி வந்து நம்ம உயிரினங்கள் சொல்றோம்? ஏன்னா அவங்க வாழ்றாங்க அந்த வாழ்க்கை இல்லையா? சோ அது பகவான். ஒவ்வொரு சன்னியாசிகள்ல இருக்கக்கூடிய அந்த தவம் வந்து பகவான். அனைத்து இருப்புகளின் அசல் விதை வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்றத அவரே சொல்றார். புத்திசாலி எப்படி நம்ம புத்திசாலின்னு சொல்றோம்? ஏன்னா அவங்களுடைய அந்த சமயோஜித புத்தி, அது வந்து பகவான். ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய திறன் அப்படின்றத முதலே சொல்லிட்டார். சக்தி வாய்ந்த மனிதர்கள், ஏன் அவங்கள சக்தி வாய்ந்த மனிதர்கள் சொல்றோம்? ஏன்னா அவங்க ரொம்ப பலசாலி. அதனால அந்த பலம் எங்கிருந்து வருது? பகவான் கிருஷ்ணர் இடத்துல வருது. அதே சமயத்தில்
ஒரு பலசாலிக்கு முன்னாடி சக்தி இல்லாத ஒருத்தங்கிட்ட சண்டை போட மாட்டாங்க இல்லையா, அந்த தன்மையும் வந்து பகவான் கிட்ட இருந்து வருகின்றது. மத கொள்கைகளுக்கு முரண்படாத தூய்மையான இல்லற வாழ்க்கை, அந்த அந்த வாழ்க்கையோட அந்த இன்பம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் அப்படின்றத வந்து இங்க சொல்றாங்க. 12வது 13வது ஸ்லோகம் அது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. ஓ 11 படிச்சிட்டனுங்களா? ஏ சைவ சாத்விகா பாவாஹ ராஜசாஸ்தாமசாஸ்தயே மத்தயே வேதிதான் வித்தி நத்வஹம் தேஷு தேமயி. त्रिभिर्गुणमयैर्भावैः येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मामेभ्यः परमव्ययम्. हरे कृष्ण माता. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சத்வம், ரஜஸ், தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை அறிவாயாக. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார்? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இவற்றில் எந்த வாழ்க்கை என்ன? அது 3 குணங்கள். நம்ம எல்லாருமே இந்த 3 குணத்துல அகப்பட்டுட்டு இருக்கோம். சத்துவகுணம் என்பது நன்மை பயக்கக்கூடிய குணம். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும் நாம் வந்து நன்மை பயக்கக்கூடிய செயல்களை செய்வோம். சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோளை அறிந்து அந்த தன்மையில நாம தூய்மையான குணத்துல நன்மை பயக்கக்கூடிய குணத்துல போறோம். அதனால அது சத்துவகுணம். ரஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜகுணம் உடையவர்கள் பகவான் பத்தின கான்செப்டே இருக்காது அவங்களுக்கு. செல்வம் ஈட்டணும், கர்ம பலன்கள்ல அவங்க ரொம்ப முற்போக்கா இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு டாஸ்க் முடிஞ்சிச்சு, அதுல இவ்வளவு ப்ராஃபிட் வந்ததுன்னா அதை வச்சு இன்னொரு டாஸ்க், அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருப்பாங்களே தவிர்த்து நம்மளுடைய அந்த கடவுள் பத்தின அந்த எண்ணமே இருக்காது. அது வந்து ரஜோகுணம். அதனாலதான் அதை வந்து தீவிர குணம் அப்படின்னு சொல்றோம். தமோ குணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோம்பல்தனமான, அவங்களுன்னு ஒரு ஒரு விதமான மயக்க நிலையில் இருப்பார்கள். இந்த இந்த போதைக்கு அடிமைப்பட்டவர்கள், இந்த ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டவர்கள், இந்த மாதிரியான அதீதமான குடும்ப பற்று, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்தை சார்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து திருதராஷ்டிரன் இல்லையா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா அவர் அழிவோட உச்சத்துக்கே கொண்டு சென்றது தமோ குணம். சோ இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்பட்டவை. பகவான் கிருஷ்ணருடைய அந்த புறசக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் முக்குணங்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எல்லா விதத்திலையும் வந்து ஒரு விதத்துல வந்து பகவான் தான் இதை படைத்தவர் என்றாலும் இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். நாமந்தான் இந்த முக்குணங்கள்ல மாட்டின்னு இருக்கோம். ஆனா பகவான் இந்த குணத்திற்கு அப்பாற்பட்டவர். அதனாலதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணம் சுத்த சத்துவ குணம். அவருக்கு எதிரிகள் என்று யாருமே கிடையாது. ரொம்ப இம்பார்ஷியலான மனிதன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பூதனாக்கும் அவர் வந்து முக்தி கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தன்னை கொல்ல வந்தவன் தெரிஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா பூதனாக்கும் முக்தி கொடுத்தார் பகவான் கிருஷ்ணன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் பகவான் கிருஷ்ணன், விஷ்ணு தத்துவம். சோ அவர் வந்து இந்த குணங்கள்ல பிடிக்கப்படவே முடியாது. அவையெல்லாம் பகவானுக்குள்ள அடக்கம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மூவகை குணங்களில் மங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்டு அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டு நித்தியமாக இருக்கக்கூடிய பகவானை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இல்லை. ஏன்னா நாம இந்த 3 குணங்கள்ல மாட்டிண்டு இருக்கோம். அதனால ஹரே கிருஷ்ண மாதாஜி. 14வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. दैवी एषा गुणमयी मम माया दुरात्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते. हरे ஹரே कृष्ण கிருஷ்ண மாதாஜி. ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆன எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். சோ இந்த முக்குணங்களுக்கு ஆஹ் வந்து என்னோட பகவானுடைய சக்தி தான் இல்லையா? அவர் சொல்லியிருக்கார், தாழ்ந்த ஜட சக்தி, உயர்ந்த ஆன்மீக சக்தி. ஆனா 2 சக்தியும் பகவானுடைய சக்தி தான். சோ அத வந்து தோற்கடிப்பது வந்து மிகவும் கடினம். ஆனால் பகவானிடத்தில் சரணடைந்தவர்கள் இதை எளிதில் கடக்கலாம்.
ஒரு வந்து ஆஹ் ஒரு பெரிய மலையையோ அல்லது பெருங்கடலை கடப்பது வந்து ரொம்ப கடினம். ஆனா ஒரு கன்று குட்டியோட அந்த ஈரமான மண்ணுல வச்சோன்னா எவ்வளவு குட்டியோண்டு ஒரு குழம்பு இருக்கும் தெரியுங்களா? அது போல பகவானிடத்தில் நாம் சரணடையும் போது நம்முடைய அந்த க- அந்த ஆஹ் கஷ்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருங்கடலுக்கு பதிலாக அந்த கன்றுக்குட்டியோட, அதுவும் பசும் கன்றுக்குட்டி, அதோட அந்த குழம்பு எப்படி இருக்கும், கால்பட்ட இடத்துல எவ்வளவு இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள். அதை எளிதாக வென்று விட முடியும், கடந்து விட முடியும். அது தூய பக்தனால் மட்டுமே சாத்தியம் அப்படின்றத நம்ம இங்க பார்ப்போம். 15வது ஸ்லோகம் மாதாஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. कृष्ण माताजी। ஹரே नमां கிருஷ்ணா. दुष्कृतिनो मूढाः प्रपद्यन्ते नराधमाः मायया बहृतज्ञानः आसुरं भावमाश्रिताः। ஹரே கிருஷ்ணா हरे மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ சரணடைறத பத்தி அவர் சொன்னார் இல்லையா? சரணடைந்தவன் எளிதில் கடந்து விடலாம். இப்ப யாரெல்லாம் பகவானிடத்தில் சரணடைய மாட்டார்கள், யாரெல்லாம் சரணடைவார்கள் அப்படின்றத வந்து இப்ப சொல்ல போறார். யாரெல்லாம் சரணடைய மாட்டார்கள்? சற்றும் அறிவற்ற மூடர்கள், அறிவில்லாத மூடர்கள் பகவானிடத்தில் சரணடைய மாட்டார்கள். மனிதரில் கடைநிலையோர், எல்லா பாவங்களையும் செய்யக்கூடிய மனிதர்கள், நாயை தின்னும் சண்டால், மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள், தனக்குன்னு ஒரு அந்த தமோகுணத்தில் இருப்பது போல ஒரு மாயையால கவரப்பட்டவர்கள், அசுரரின் நாத்திகத்தன்மையை ஏற்றவர்களுமான, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரியான துஷ்டர்கள் பகவானிடத்தில் சரணடைவதில்லை. யாரெல்லாம் சரணடைய மாட்டார்கள்? ஆஹ் மூடா. மூடா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புல்கட்டு கிடைக்கிறதுக்காக ஒரு கழுதை எவ்வளவு வேகமா ஆஹ் அந்த பொதிய சுமந்துட்டு போகுது. ஆஹ் அந்த முதலாளி என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா, அந்த கழுதைக்கு முன்னாடி ஒரு குச்சி இருக்கிற மாதிரி அதுல வந்து அந்த இரையை வந்து மாட்டிடுறாரு. அப்ப கழுதை என்ன நினைச்சுக்கும், நம்மளோட அந்த இரையை பிடிக்கிறதுக்காக ஓடுறேன்னு வேகமா ஓடும். அது மூலமாக எல்லா பொதியும் சுமந்துட்டு போகும் கழுதை. அது போல நாம வந்து எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம், மானிட பிறவி அப்படின்றது தெரியாம நம்மளுடைய இந்த பௌதீக இதுல மாட்டிட்டு, அதுதான் உண்மை நிதர்சனம்னு நினைச்சிட்டு அது பின்னாடியே போயிட்டு இருக்கோம். நமக்கு 2 விதமான கடமைகள் இருக்கு. ஜட ரீதியான கடமை, மற்றொன்று ஆத்ம ரீதியான கடமை. ஆத்ம ரீதியான கடமையை விட்டு விட்டு ஜட ரீதியான கடமைக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கோம் இல்லையா? சோ மூடர்கள், அப்படிப்பட்டவங்க வந்து கண்டிப்பா பகவானிடத்தில் சரணடைய மாட்டார்கள். அந்த ஞானமே இருக்காது அவங்களுக்கு. துஷ்கிருத்தினோ அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, நாத்திகர்கள், அறிவாளிகள், ஆனால் மாயையால் சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். பகவானே இல்ல, கடவுள்ன்றதே இல்ல அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆசீரம் அப்படின்னா பேய் குணம் உடையவர்கள். எக்ஸாம்பிள் இங்க யார சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா ராவணன். ராவணன் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தையே வெல்லணும்னு நினைச்சாரு. அதாவது சொர்க்கத்துக்கு போறதுக்கு படிக்கட்டுகள் செய்து, சொர்க்கத்துக்கு நானே சொர்க்கத்துக்கு வந்து தனியா ஆரம்பிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணியிருந்தார். சோ அந்த மாதிரியான பேய் குணம் உடையவர்கள். மனித இனத்தில் தாழ்ந்தவர்கள், ஜகாய் மத்தாயோட கதை இங்க நம்ம பார்க்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரம். பகவான் அவரை யாராவது ஏதாவது பண்ணினா கூட அவர் தாங்கிக் கொள்வார். ஆனால் பக்தனுக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா அவரால தாங்க முடியாது. அப்ப நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா, பகவானுடைய ஹரிநாமத்தை எல்லாரையும் சொல்ல வைக்கிறதுக்காக அவர் வந்து கிராம கிராமமா போயிட்டு இருக்காரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, அந்த சைடு போகாதீங்க, ஒரு ஜகாய் மத்தாய்னு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, ரொம்ப மோசமானவங்க, எல்லா கெட்ட பழக்கங்களும் அவங்க கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. நித்யானந்த பிரபு நினைச்சுக்குவார், இப்படி ஒரு தாழ்ந்த நிலையில இருக்க மக்களையும் வந்து பகவான் வந்து விடுதலை செய்யணுன்றதுக்காக தானே இந்த அவதாரம் பண்ணியிருக்காரு. இவங்களையும் நம்ம வந்து ஹரிநாமம் சொல்ல வைக்கணும். அப்ப அது பகவானை திருப்திப்படுத்தும். ஏன்னா நம்ம எல்லாரும் அவருடைய அந்த கோலோக பிருந்தாவனத்துல இருந்தோம். ஏதோ ஒரு காரணத்தால நாம இங்க வந்து கட்டுண்ட ஆத்மாக்களாக இங்க விழுந்துட்டோம். நம்மள திருப்பி வந்து அங்க அங்க போகணும். அதற்காக யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பகவான் வந்து பிரியமானவர்கள். ஆஹ் அதனால பகவானை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த மாதிரி கீழ் விழுந்த மக்களையும் நாம வந்து உதவணும் அப்படின்றதுக்காக நித்யானந்த பிரபு அவங்க 2 பேர்கிட்டயும் போய் சொல்றாரு, ஹரிநாமம் சொல்லுங்க, ஹரிநாமம் சொல்லுங்க. அவங்கதான் அந்த சுய நினைவிலே இல்லையே, தமோ குணத்தில் இருக்காங்க இல்லையா, அறிவு மயங்கிய நிலையில இருக்காங்க. அங்க இருந்த ஒரு உடைந்த பானை எடுத்து நித்யானந்த பிரபு அடிச்சிடுறாங்க. அடிக்கும்போது அவருக்கு ரத்தம் வந்துடுது. சோ அங்க இருந்த பக்தர்கள் எல்லாம் போய் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சொல்லவும், சைத்தன்ய மகாபிரபுக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்து என்ன பண்றார், சக்கரத்தை எடுத்து அவங்கள கொல்றதுக்காக போறார். அப்ப வந்து நித்யானந்த பிரபு அவர்கிட்ட வந்து தாழ்மையா வேண்டிக் கொள்கின்றார், பகவானே நீங்க வந்து கருணை அவதாரம் இந்த இதுல.
மக்கள் வந்து அறியாமையில இருக்காங்க. சோ இவங்கள வந்து விடுவிக்கணும்ன்றதுக்காக தானே நீங்க இந்த அவதாரம் பண்ணீங்க. நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு அந்த அவதார நோக்கத்தை சொல்றார். உடனே சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றார், ஹரிநாமம் சொல்லு. அதே போல அவங்க ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ யாரெல்லாம் வந்து சரணடைய மாட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மூடர்கள், பேய் குணமுடையவர்கள், கடைநிலை மனிதர்கள், நாத்திகர்கள் பகவானிடத்தில் சரணடைய மாட்டார்கள். இப்ப யாரெல்லாம் பகவானிடத்தில் சரணடைவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ் மாதாஜி, வாசிங்க மாதாஜி. 16வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா. चतुर्विधा भजन्ते मां जना सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरार्तार्ति ज्ञानी च भरतर्षभ। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ண மாதாஜி. பரதர்களில் சிறந்தவனே, 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயருற்றவர்கள், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர். துயருற்றவர்கள், கஷ்டப்படுறவங்க. நம்ம சந்தோஷத்துல மறந்துருவோம் பகவான. ஆனா கஷ்டத்துல மறக்க மாட்டோம். கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு போயிடுவோம் இல்லையா? சோ துயருற்றவர்கள், கஷ்டத்துல இருக்கவங்க. செல்வத்தை விரும்புவோர், கடவுளே இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கிடைச்சிச்சுனாக்கா நான் வந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு இந்த வீடு கொடுத்துருங்க, அடுத்து வந்து நான் வந்து ஆன்மீகத்துல போக ஆரம்பிச்சிடுவேன். சோ யாரெல்லாம் செல்வத்தை விரும்புகின்றார்களோ அவர்கள் பகவானை நோக்கி ஓடுவார்கள். கேள்வியுடையோர், கேள்வியுடையோர், கடவுள் இருக்காரா இல்லையா, எப்படி தெரிந்து கொள்வது, எதற்காக இந்த புத்தகங்கள் எல்லாம் என்ன நமக்கு சொல்லுது, இந்த இதிகாசம் புராணங்கள் என்ன சொல்லுது. சோ இந்த கேள்வி ஞானத்தை உடையவர்கள் தேடிக்கிட்டே இருப்பாங்க. பூரணத்தின் அறிவை தேடுவோர், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், இந்த உண்மை ஞானம் என்ன, பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சு அவங்க வந்து ஆஹ் ஆஹ் நேத்துதான் நம்ம பார்த்தோம் அஷ்டாங்க யோகம் வந்ததெல்லாம். சோ அந்த பூரணத்தின் அறிவை தேடுவோம். சோ இவங்கெல்லாம் வந்து பகவானை சரணடைவார்கள். உண்மைதானே? இதை தவிர்த்து நம்ம வேற ஏதாவது எடுக்க முடியுமா? 5000 வருடங்களுக்கு முன்பு பேசப்பட்ட பகவத்கீதை ஆனா இப்பவும் நமக்கு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா இருக்கு. அதனாலதான் இது ஒரு மலர் புராணம். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வி ஞானமுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுபவர்கள். சோ இப்படிப்பட்டவர்கள் பகவானை பற்றி சிந்தித்து அவரிடத்தில் சரணடைவார்கள். இந்த சரணடைறதோட கதை நம்ம பார்த்தோம். கஜேந்திர மோட்சம், அடுத்தது வந்து திரௌபதியோட வஸ்திராபரணம். அவங்க வந்து ஆஹ் யாருமே காப்பாற்ற இல்லைன்னு உடனே துவாரகாபுரி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த புடவைகள் வந்துட்டே இருக்கு. திரௌபதி வஸ்திராபரணம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி. யாருமே இல்ல, பகவான் கிருஷ்ணர் மட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க இடத்துல சரணடைவது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுகதேவ கோஸ்வாமியோட ஜனனம். சுகதேவ கோஸ்வாமி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகபிரம்மம். ஆஹ் பகவான் கிருஷ்ணரும் ராதாமாவும் இருக்கும்போது நிறைய கிளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்க 2 பேருடைய அந்த லீலைகள் செய்யறதுக்கு அங்க இருக்கக்கூடிய எந்த வனம் வந்து சிறந்தது அப்படின்னு அவங்க வந்து ஆஹ் ஸ்ரீமதி ராதாராணி அம்மா இந்த கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபட்டிருந்தவங்க. அப்ப அதுல இருந்த ஒரு கிளிதான் அடுத்த பிறவியில் வந்து பாத்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமியாக பிறக்கின்றது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த தன்னுடைய லீலைகள்லாம் முடிச்சுட்டு பகவான் கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியமாவும் கிளம்புறாங்க மேல கோலோக விருந்தாவனம். அப்ப வந்து சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப அழறாரு. கிளியா இருக்காரு இல்லையா? அப்ப அவரும் வந்து சொல்றாரு, இல்ல இல்ல நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து அவர் அழறாரு, நான் எப்பவும் உங்களுடைய உங்களுடைய அந்த லீலைகளையும் ஆஹ் ஆஹ் இதையும் பார்த்து நான் வந்து சந்தோஷமா இருப்பேன். ஆனா இப்ப நான் வந்து என்ன பண்றது, நீங்க இல்லையே நான் என்ன பண்ணுவேன், உங்களை பிரிந்து நான் எப்படி இருப்பேன்னு அழுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி அம்மா சொல்லுவாங்க, இல்ல இல்ல, எங்கெல்லாம் பகவானுடைய அந்த கிருஷ்ண கதை நடக்கின்றதோ அவருடைய லீலைகளை வந்து எங்கெல்லாம் நீ இருக்காங்களோ அங்க நாங்க இருக்கோம். அதனால நீ வந்து அப்படி நம்ம வந்து கனெக்டா இருக்கலாம், நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சுகதேவ கோஸ்வாமியும் எல்லா இடத்துலயும் பாக்குறாரு எங்க வந்து பகவானுடைய லீலைகளும் ரூபங்களையும் பேசுறாங்க அப்படின்னுட்டு. அப்ப கைலாசத்துல ஒரு தடவை என்ன பண்றாரு, சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய லீலைகளை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த சுகதேவ கோஸ்வாமி இததானே அவர் விரும்பினார். அந்த மரத்துல உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்காரு. பார்வதி தேவி வந்து உறங்கிடுறாங்க. ஆனா சுகதேவ கோஸ்வாமி ஊன்னு கேட்டுட்டே இருக்காரு.
டெஸ்ட் பண்றதுக்காக சிவபெருமான் கண்ண திறந்து பார்க்கிறார். பார்த்தா பார்வதி தேவி தூங்கிட்டு இருக்காங்க. யாரோ கேட்கறாங்களே, எங்க இருந்து இந்த சவுண்ட் வருதுன்னு பார்க்கிறார். பார்த்தா மேல ஒரு கிளி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ஞானம், உயர்ந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா, தகுதியான மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்ப தகுதியில் அற்றவர்களுக்கு கொடுத்தா, அத அத புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இல்லாததுனால, அவங்க மீண்டும் மீண்டும் பாவங்கள் செய்து, மீண்டும் கீழ்நிலை அடைவார்கள். அதனால சரியான மக்களுக்கு சரியான நேரத்தில் இந்த ஞானம் கொடுக்கப்படும். இந்த கிளிக்கு கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், சிவபெருமான் அந்த கிளிய தொரத்திட்டு வர்றார். அந்த கிளி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, வியாசதேவருடைய மனைவி வந்து ஆ அயர்ந்து போய் அவங்க ஆண் கொட்டாவி விடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய வாய்க்குள்ளார போயிடுது. அங்க சுகதேவ கோஸ்வாமியாக பிறப்பெடுக்கின்றது. 16 வருடங்கள் கழிச்சும் சுகதேவ கோஸ்வாமி வெளில வரமாட்டேங்கிறார். பயமா இருக்கு. ஏன்னா மாயா நம்மள பீடிச்சிடுமோ அப்படின்ற ஒரு பயம். அப்ப வியாசதேவர் என்ன பண்றார், துவாரகாபுரி போய் கிருஷ்ணர் கிட்ட வந்து முறையிடுகின்றார். நீங்க தான் வந்து சொல்லணும் அப்படின்னு. துவாரகாபுரியில இருந்து கிருஷ்ணர் வரார். வந்து சுகதேவ கோசாமி கிட்ட சொல்றார். வயிற்றுல இருக்காங்க. நீ ரொம்ப வருடமாக வந்து வயிற்றுல இருக்க. வெளில வா. அப்ப சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. இல்ல எனக்கு வந்து இந்த மாயாவை நினைத்து பயமாக இருக்கின்றது அப்படின்னு. இப்ப கிருஷ்ணர் சொல்வார், இந்த மாயா உன்னை தீண்டவே தீண்டாது. நான் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன். வெளில வா. இப்ப பிறக்கும் போதே பரபிரம்மத்தோட அந்த ஞானத்தோட பிறந்தவர் வந்து பாத்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி. பிறந்த உடனே என்ன பண்றார்? அப்பா, அம்மா எதுவுமே கேட்கல அவரு. அதாவது அந்த எப்படி நான் ஒரு ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் இருக்காது. பற்றுதல் இருக்காது அப்படின்னு ஒரு 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 ஸ் ஒரு ஒ பிரம்ம பிரம்ம நிலையில இருப்பாங்க இல்லையா? அந்த நிலையில இருந்தார் சுகதேவ கோசாமி. வேகமா காட்டுக்குள்ள போயிட்டார். பின்னாடியே வியாசதேவர் வந்து மகனே மகனேன்னு கூப்பிட்டுட்டே வர்றாரு. ஆனா அவர் காதுல விழவே இல்ல. அவர் வேகமா போயிட்டார். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க தேவகன்னிகள்லாம் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சுகதேவ கோஸ்வாமி 16 வயது இளைஞன். எந்த ட்ரெஸ் எதுவுமே போடல. அவர் பாட்டுன்னு போயிட்டே இருக்காரு. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த நினைப்பும் இல்ல. பின்னாடியே வியாசதேவர் துண்டு கிழம் வயதானவர் ஓடி வரார். அவர பார்த்த உடனே வேகமா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவங்க சரி பண்றாங்க. அப்ப அவர் கேட்கிறார் வியாசதேவர், "இது என்ன இது அநியாயமா இருக்கு. 16 வயது இளைஞன். அவர பார்க்கும்போது உங்களுக்கு தோன்றாதது என்ன இது? என்ன பார்த்த உடனே உங்களுக்கு இந்த மாரி தோன்றுகின்றதே!" அப்படின்னு உடனே அவர் சொல்றாங்க. அவருடைய பார்வையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆண், பெண்ன்ற வேறுபாடெல்லாம் இல்லை. அவர் வந்து பிரம்ம நிலையில இருக்கிற மாரி இருக்கு. ஆனா, உங்கள பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தோணல. உங்கள பார்த்த உடனே ஒரு ஆடவர் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இருக்குன்னு சொன்ன உடனே, அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு வியாசதேவர். வியாசதேவருடைய குரு வந்து நாரத முனி. அவரு ஃபீல் பண்ணி, "நான் இன்னுமே பக்குவம் அடையலையா?" அப்படின்னு நெனச்சு அவர் ஃபீல் பண்றார். அப்ப நாரத ரிஷி வரார். வந்த உடனே குரு இல்லையா? அவர் சொல்றாரு, "இல்ல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னோனே" அவர் சொல்றாரு, "நீ வந்து பு புராணங்கள் எல்லாம் எடுத்தாச்சு. வேதங்கள் எல்லாம் 4 வேதங்களையும் தொகுத்து வழங்கியாச்சு. இன்னும் உனக்கு திருப்தி இல்ல அப்டின்னாக்கா, பகவானுடைய லீலைகளையும், அவருடைய பக்தர்களுடைய லீலையும் வந்து நீ இன்னும் சொல்லவே இல்ல. அதனால தான் உனக்கு இப்படி இருக்கு." அதனால பாகவதத்தை எழுத ஆரம்பிச்சார். வியாசதேவர் பாகவதத்தை எழுத ஆரம்பிச்சார். ஸோ அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லணுன்றதுக்காக ஒரு அ சுகதேவ கோஸ்வாமிய திருப்பி கூப்பிடுறார். கடைசியில சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வியாசதேவரிடத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்று, அதை பரீட்சித் மகாராஜரிடத்தில் கொடுக்கின்றார். சரணாகதி அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ அவர் மட்டுமே இத விட்டா எனக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே முழு முயற்சியாக ஒரே இடத்தில் வந்து நம்ம வந்து கவனத்தை செலுத்தி அவரிடத்தில் மட்டுமே சரணடைவது. பரீட்சித் மகாராஜ் 7 நாள்ல தன்னுடைய உயிர் போயிடும்னு தெரிஞ்சிடுச்சு. நமக்கெல்லாம் அந்த இன்னும் தெரியல என்ன ஏதுன்ட்டு. அதனால தான் நம்ம இப்படி உலாத்தின்னு இருக்கோம். ஆனா பரீட்சித் மகாராஜருக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே கேட்கிறார். ஒரு உயிர் போக போகுது. கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த இந்த நாளுக்குள்ள நான் என்ன செய்தால் அ பகவானை அடைய முடியும் அப்டின்னுட்டு. சோ உணவு கிடையாது. ஆகாரம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல் அந்த 7 நாளும் பகவானைப் பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்றார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமியிடத்திலிருந்து அந்த ஞானத்தை அ பெற்றுக்கொள்கிறார். துருவ மகாராஜர். துருவ மகாராஜர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆ பிரம்மதேவர் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த பிரபஞ்சம் முழுதும் தோற்றுவிக்கிறதுக்காக அது ஒரு பெரிய கதை போகும். நம்ம துருவ மகாராஜருடைய கதைய மட்டும் பார்க்கலாம். துருவ மகாராஜருடைய தந்தை, அவருக்கு 2 மனைவிகள். அதுல மூத்த மனைவியோட பிள்ளை துருவ மகாராஜர். இளைய மனைவியோட அ பிள்ளைய வந்து என்ன பண்றார், தன்னுடைய தொடையில வச்சு கொஞ்சின்னு இருக்கார். அத பார்த்த உடனே துருவன் 5 வயது சிறுவன். அவருக்கு ஆசை வருகின்றது. உடனே அப்பாவோட இன்னொரு மடியில போய் உட்கார போறார்.
உடனே சித்தி என்ன பண்றாங்க, அவரோட சித்தி வேகமா துருவ மகாராஜரை தூக்கி கீழே தள்ளி விட்டுறாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல உட்காரணும்னா நீ என்னுடைய வயிற்றில் மகனாக பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 5 வயது குழந்தை. என்ன தெரியும் இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுது அந்த குழந்தை. அப்பாவும் ஒண்ணும் சொல்லல. சித்தி இப்படி சொல்லிட்டா. அம்மா கிட்ட போய் சொல்றாரு. அம்மா அப்படி சொல்லிட்டாளே சித்தி அப்படின்னு. ஆ அப்ப அவங்க சொல்றாரு, "இதுக்கு நம்ம என்னப்பா பண்ண முடியும்? நீ கடவுள் கிட்ட தான் கேட்கணும்னு." அவர் கேட்கிறாரு. அப்ப கடவுள் கிட்ட கேட்கணும்னா எங்க இருக்காரு அவர்? அப்பன்னோனே, "காட்டுல தான் இருப்பார். எனக்கு வந்து ஆ நான் சரியா தெரியல. நீ காட்டுல தான் இருப்பார்." அப்படின்னோனே, சரின்னு காட்டுக்கு போறார். நான் போயி எதுக்கு அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு இது பெரிய இவர விட பெரிய செல்வந்தனா ஆகணும் நானு அப்படின்னு சொல்லிட்டு போறார். போற வழியில நாரத ரிஷி வந்து பார்க்கிறார். பார்த்துட்டு கேட்கிறாரு, "எங்க போறேன்னு?" "நான் வந்து கடவுள பார்க்க போறேன்" அப்படின்னு. "ஆ எப்படி இருப்பான்னு தெரியுமான்னோனே, "எனக்கு அதெல்லாம் தெரியாது." உடனே அப்போ நாரத ரிஷி வந்து அவருக்கு வந்து அந்த மந்திரத்தை சொல்லித் தருகின்றார். "ஓம் நமோ பகவதே வாசுதேவாய" அப்படின்ற அந்த மந்திரத்த சொல்லித் தரார். உடனே என்ன பண்றார், அதே மந்திரத்த உச்சாடனம் செய்கின்றார். அவர் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றார். கிருஷ்ணருடைய அந்த அ பாத அ தாமரை எப்படி இருக்கும்? அ அவருடைய அந்த மஞ்சள் நிற ஆடை, தாமரை மலர் போல அவருடைய பாதங்கள். அதுக்கப்புறம் அந்த கௌஸ்துப மணி இருக்கும். சோ அவர பத்தின எல்லா டிஸ்கிரிப்ஷனும் குடுத்துட்டு இருக்காரு நாரத முனிவர். அ பகவான் இப்படி இந்த ரூபத்துல தான் இருப்பார் அப்படின்னு. கேட்டுட்டு துருவ மகாராஜர் ரொம்ப சின்சியரா அவருடைய இத நம்ம அடுத்து படிக்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளவு சின்சியரா அவர் வந்து பகவான நோக்கி நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப வேற எதுவுமே அவருக்கு இது இல்ல. அவர் அந்த நாமம் மட்டும் தான். அதுல மட்டும் தான் அவர் வந்து ஸ்திரத்தோட இருக்கார். சோ அது வந்து துருவ மகாராஜரோட கதை. துருவ சரித்திரம். திருப்பி பகவான் வந்து அவருக்கு வந்து தரிசனம் கொடுக்கும்போது, அந்த பாதத்த பார்க்கிறார் முதல்ல. பார்க்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நாரத முனிவர் சொன்னார் இல்லையா? பகவான் இந்த மாதிரி தான் இருப்பாருன்னு. அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர பார்த்த உடனே எனக்கு நெறைய செல்வம் என் அப்பாவ விட அதிக செல்வம் வேணும்னு நெனச்சு தானே அவரு வந்து தவம் பண்ணதுக்காக வந்தார். எதையும் கேட்கவே தோணலையாம் பகவான பார்த்த உடனே. ஆன்னு அவர பார்த்ததோட அப்படியே நிக்கிறார். இவரு கேட்பாரு, "உனக்கு என்ன வேண்டும்னு?" ச்சே! நான் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோட நான் வந்து அ தவம் பண்ண வந்துட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்கள பார்த்ததே எனக்கு வந்து பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாராம் துருவ மகாராஜர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமருக்கு அனுமன் செய்த சரணாகதி. ராமர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹனுமன் வந்து யாரையுமே தன் தாயை தவிர்த்து யாரையுமே பார்த்ததே கிடையாது. ஸ்ரீராமர் வந்து என்ன சொல்றார், சீதாவ போய் கண்டுபிடின்னு சொல்லி அனுப்புறார். அவங்க பார்த்ததே இப்பயாவது நமக்கு வந்து நெறைய சோசியல் மீடியா இருக்கு. அப்ப வந்து பகவான் ஹனுமன் வந்து யாருமே பார்த்ததில்ல. ஸ்ரீராமர் வந்து என்ன சொல்றாரு, ஒரே ஒரு ரிங்க குடுத்துட்டு, ஆ போய் சீதாம்மாவ பார்த்துட்டு வான்னு அனுப்புறார். ஆனா, நம்ம அங்க வந்து அவர் வந்து எந்த கேள்வியோ எதுவுமே கேட்கல. அவரு கொடுத்த கட்டளை இட்டாச்சு. நான் அத சிரமேற்கொண்டு செய்யணும் அவ்வளதான். அதுதான் சரணாகதி. அ அதுதான் சரணாகதி. அது வந்து நம்மள எந்த இலக்குக்காக போறோமோ, அது வந்து நம்மள முன்னெடுத்து செல்லும். அடுத்தது சூத்த பௌராணிகர், நைமிஷாரண்ய முனிவர்களோட கேள்விகள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரிஷிகள் வந்து என்ன பண்றாங்க, நைமிஷாரண்யம் அப்படின்ற இடத்துல வந்து கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மக்கள் எல்லாம் அவதி பெற போறாங்களே! இவங்கள எப்படி வந்து காப்பாற்றுறது அப்படின்றதுக்காக நெறைய முனிவர்கள்லாம் சேர்ந்து சூத்த பௌராணிகர், பௌராணிகர் அப்படின்றவருடைய அவருடைய தலைமையில நெறைய ரிஷிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யாகங்கள் செய்றாங்க. அந்த இடம், மரம் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக யாகங்கள் செய்றாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு திருப்தி இல்ல அவங்களுக்கு. சுகதேவ கோஸ்வாமி இந்த ஞானத்தை கொடுக்கும்போது, பாகவதத்தை சொல்லும்போது, அந்த இடத்தில் இருந்த ஒருத்தர் தான் வந்து சூத்த கோஸ்வாமி. அந்த சூத்த கோஸ்வாமிகள் என்ன பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் அனைவருக்கும் அ பாகவதத்தோட பகவானுடைய லீலைகள பத்தின ஞானத்தை கொடுக்கின்றார். கலியுகம் எப்படி இருக்கும், அதிலிருந்து நாம எப்படி வெளில வர்றது அப்படின்றதெல்லாம் இங்க சொல்றாங்க. சோ அல்டிமேட்டா இதெல்லாம் வந்து சரணாகதியோட அந்த எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான அ எடுத்துக்காட்டான கதைகள். எஸ் மாதாஜி. 17வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. line number- तेषां ज्ञानी नित्ययुक्त hold on. ஹரே கிருஷ்ணா. एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः 5 மினிட்ஸ்ல हरे முடிச்சுடுறேங்க மாதாஜி. 5 மினிட்ஸ்ல முடிச்சுடுறேன். ஹரே கிருஷ்ணா. இப்ப இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன். இந்த 4 பேர் சரணடைந்தார்கள் இல்லையா? அவங்கள்ல யாரு வந்து முழுமையான ஞானத்தோட பகவான் முழுமையானவர் அப்படின்னுட்டு அவரிடத்தில் எப்போதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் மிகவும் பிரியமானவன்.
அவனுக்கு நான் பிரியமானவன், எனக்கு அவன் பிரியமானவன் அப்படின்றத வந்து சொல்றாங்க. எஸ் மாதாஜி, வாசி மாதாஜி 19வது ஸ்லோகம். हरे कृष्ण माताजी। हरे कृष्ण। बहुनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेव सर्वमित स महात्मा सुदुर्लभः। ஹரே கிருஷ்ண हरे कृष्ण। மாதாஜி. பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகின்றான். நிறைய பிறவிகள் நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தோமோ பகவானை பற்றி தெரிந்து கொள்கின்றோம், அவ்வளவுதான். இப்ப எத்தனையோ பிறவிகள் எடுத்த காரணமாக அவங்களுக்கு தெரியும் இவரே முழுமுதற் கடவுள் என்று உணர்ந்து அவரிடத்தில் சரணடைகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் மிகவும் பெரிய மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எஸ் மாதாஜி 20-21. हरे कृष्ण माताजी। हरे कृष्ण। कामैस्तैस्तैर्हृदज्ञानः प्रपद्यन्तेऽन्यदेवतः तं तं नियममास्ताय प्रकृत्या नियता स्वया यो यो यां यां तनुं भक्तः श्रद्धयार्चितुमिच्छति तस्य तस्याचलां श्रद्धां तामेव विदधाम्यहम्। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். எல்லோரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன், தேவர்களை வழிபட வேண்டும் என ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகின்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்பார், நீங்களே முழுமுதற் கடவுள்னா எதற்காக வந்து மற்ற தேவதேவியர்களோட வழிபாடு இருக்கு அப்படின்றத கேட்கிறார். சோ ஜட அந்த நமக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா வேணும் இல்லையா? சோ இந்த ஜட பற்றோட மிக துரிதமாக நம்மளுடைய பலன் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், தேவதேவியர்களோட வழிபாடுகளை செய்கின்றோம். ஆனால் அந்த தேவதேவியர்களுடைய வழிபாடுகளை செய்தாலும் அதில் அதன் மூலமாக நமக்கு வந்து அந்த நம்பிக்கையை கொடுத்து நாம் வேண்டியவற்றை நமக்கு கொடுப்பதும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்றத வந்து இங்க அவர் சொல்றாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூரிய தேவனான விவஸ்வான். சோ இதெல்லாம் ஒரு போஸ்ட். அது எல்லாத்தையும் வந்து யாருக்கு கீழே இருக்கு, இந்த மினிஸ்ட்ரி ஃபுல்லா யாருக்கு கீழே இருக்கு, பகவான் கிருஷ்ணருக்கு கீழே அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 22-23வது ஸ்லோகம் மாதாஜி. हरे कृष्ण माताजी। ततया श्रद्धया युक्तः तस्याराधनमीहते लभते च ततस्कामान् अयैव विहितान् हितान् अन्तवत्तु फलं तेषां तद्भवत्यल्पमेतसां देवान् देवयजो यान्ति मद्भक्ता यान्ति मामपि। हरे कृष्ण மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகளை எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுபவை. அதான் அவர்தான் வந்து அதை வந்து நிறைவேற்றுகின்றார். தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானது, ஓர் எல்லைக்கு உட்பட்டது. தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகங்களுக்கு செல்வர். ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத இலக்கை அடைவர். எது உன்னத இலக்கு? கோலோக விருந்தாவனம். ஒரு பிரளயத்திலும் எல்லா உலகமும் பகவானுக்குள்ள அடங்கி மீண்டும் வெளிவரும். ஆனால் மாற்றமற்ற ஒரு உலகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலோக விருந்தாவனம். சோ தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்கள் இருக்கக்கூடிய உலகங்களுக்கு செல்வர். ஆனால் பகவானை வழிபடுபவர்கள் பகவான் இருக்கக்கூடிய அந்த கோலோக விருந்தாவனம் செல்வர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ அந்த சிற்றறிவு உடையவர்களுக்கும் முட்டாள்களுக்கும் பகவான் எப்போதும் தோன்றுவதே இல்லை. ஆனால் அந்தரங்க சக்தியால் அவர் கவரப்பட்டிருக்கிறதுனால அவர் வந்து எது கவர் செய்திருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு அந்தரங்க சக்தி. அதனால் பகவான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிய மாட்டார்கள். எவன் அறிகின்றானோ அவன் பக்தன் இல்லையா? அர்ஜுனா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்கப் போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. அப்படி அறிந்துட்டா அப்படின்னா அவங்க பக்தர்கள். முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாப விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, யார் வந்து பாவ விளைகள்ல இருந்து விடுதலை பெற்றார்களோ அவங்களால மட்டும்தான் பகவானை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ளார்கள். அவர்கள்தான் பக்தி தொண்டில் மன உறுதியோட ஈடுபட முடியும் கடைசி வரைக்கும். சோ இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. பகவானை பற்றி தெரிந்து கொள்வதும் அவருடைய சேவையில நிலைநிறுத்தி இருப்பதும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயமே அல்ல.
அது எல்லாருக்கும் ஆகப்படாது, பக்தனுக்கு மட்டும்தான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ கடைசி ஸ்லோகம் வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா. साधि भूताति दैवं मां साधि यज्ञं च ये विदुः प्रयाणकालेऽपि चामां ते विदुर्युक्तचेतसः। ॐ तत्स इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ज्ञानविज्ञानयोग नमः सप्तमोऽध्यायः। हरिः ओम्. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பௌதிக தோற்றம், தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவன் பரம புருஷன், என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரம புருஷ பகவானாக என்னை அறிய முடியும். ஸோ நம்ம அந்த த்ரூ அவுட் த லைஃப் நம்ம ஆக்சுவலா இஸ்கான் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அடுத்த பிறவிக்காக நாமளே தயார்படுத்திக் கொள்கின்றோம். மரண தருவாயில நம்ம மட்டும்தான் தனியா நம்ம அதை ஃபேஸ் பண்ண போறோம். நம்ம உற்றார் உறவினர்கள், குழந்தைங்க யாரும் நம்ம கூட இருக்க போறது கிடையாது. அது நமக்கு உண்டான நேரம். அதை நம்ம மட்டும்தான் எதிர்கொள்ளணும். அதற்காக தான் நாம இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ த்ரூ அவுட் த லைஃப் நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோமோ அது கடைசி நேரத்தில் கண்டிப்பா வரும். நாம் மறந்து விட்டாலும் பகவான் நம்ம மறக்க மாட்டார். நிறைய மாதாஜிஸ் பிரபுஜிஸோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது. ஸோ நம்ம இப்ப சாண்டிங் பண்றது பாத்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸோ அந்த நாமத்தை எப்பவும் நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம எத்தனையோ பிறவிகள்ல இருந்த அந்த கலங்கங்கள் வந்து நம்ம விட்டு போய் நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய பகவானை வந்து உணரக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் கடைசி நேரத்தில் வந்து நம்மளை அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது நாம் விஷ்ணு வைகுண்டம் செல்வோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். இன்னும் வரப்போற அத்தியாயங்கள்ல நாம் வந்து அஜாமிலனோட ஸ்டோரி பார்க்கும்போது இன்னும் கிளியரா இருக்கும் நமக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த அத்தியாயம் 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பற்றிய அறிவின் மகிமை, பகவான் கிருஷ்ணருடைய ஆற்றல்கள், என்னென்ன ரூபத்துல பகவான் இருக்கின்றார், அவரிடத்தில் சரணடைவது எப்படி, தேவ தேவியர்களோட வழிபாடுகள் என்ன, அதன் மூலமாக நாம் எப்படி பகவானிடத்தில் அதாவது தேவ தேவியர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரணம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாஞ்ச கல்பதருப்யஷ கிருபா சிந்துபேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य श्रील हरिदास ठाकुर की जय. जगत गुरु श्रील प्रभुपाद की जय. नित्य गौर प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्ण. All glories to us, all glories to us, all glories to us. हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे हरे, हरे राम राम राम. ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபுஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. என்னோட அத்தியாயத்துல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா.